अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतो वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. பவித்திர இந்திரயாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை 15வது அத்தியாயம் 4வது ஓவி என்று நாம் காண வேண்டியது. இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, you are not this body, you are nor is this body is yours, nor are you the doer of action or the reaper of their consequences. You are eternally pure consciousness, the witness in need of nothing, so live happily அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகமாக இது தெரிகிறது. நீ உடல் அல்ல, உடலும் உன்னுடையதல்ல. நீ செயல்களை செய்பவனும் அல்ல, அதன் பலன்களை அனுபவிப்பவனும் அல்ல. நீ எதற்கும் தேவையில்லாத எப்போதுமே எதற்கும் தேவையில்லாத எப்போதுமே தூய்மையான சாட்சி அறிவு மட்டுமே. எனவே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த உடல் பிறக்குது, அழியுது, தேயுது, வளருது. ஆனாலும் அந்த பாடியோட தான் நான் ஐடென்டிஃபை பண்ணிப்பேன், அந்த பாடி தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம தீர்மானமா விடாப்பிடியா இருக்கிறோமே தவிர, இந்த உடம்பு தேய்ந்து வளர்ந்து அழிந்து நாசமாகி கொண்டிருக்கும் இந்த உடல் நானாக இருக்க முடியாது என்ற ஒரு ஃபீல் நமக்கு வரதே இல்லை. சரியா? அடுத்த முக்கியமான பாயிண்ட், உடலும் உன்னுடையது அல்லன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் எனது அப்படிங்கிற 2 விஷயம் நமக்கு ரொம்ப பிரதானமா நம்மளை போட்டு ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்க நான் என்றால் பொதுவா நம்ம நான்கிறத உடலை நான் சொல்லுவோம். என்னுடையது அப்படிங்கிறது நம்முடைய திங்ஸ், நம்முடைய சொத்து, பணம், நம்முடைய உறவுகள், இதைத்தான் நம்ம என்னுடையது அப்படின்னு சொல்லுவோம். பட் சம்டைம்ஸ் இப்போ இந்த கையை பார்த்து என்ன சொல்லுவோம்னா, என்னுடைய கை, என்னுடைய கால் அப்படின்னு தான் சொல்லுவோம். இன் டோட்டலா சம்டைம்ஸ் இந்த பாடியே நான் சொல்றது உண்டு, என்னுடைய உடம்புன்னு தானே சொல்றது உண்டு. இது என் உடம்பு அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். ஸோ அதை எப்படி பார்க்கும்போது இந்த உடம்பு நான் அப்படின்னு சொல்றோம், அந்த உடம்பை என்னுடையது அப்படின்னு சேர்ந்து சொல்றோம். இப்ப என்னுடையது அப்படின்னா அர்த்தம் என்ன? என்னுடையது அப்படின்னா எனக்கு மட்டுமே சொந்தமானது, எனக்கு மட்டுமே உடைமையானது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல வரும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? எப்போ என்னுடையது அப்படின்னு ஸ்ட்ராங்கா வந்துருச்சோ, அப்போ அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலை யாருடையதா இருக்கும்? எவன் சொந்தக்காரனோ அவன் தான் மெயின்டைன் பண்ணணும். நட்டு வச்சவன் தண்ணி ஊற்றுவான் இல்லையா? ஸோ தி ஓனர் ஹேஸ் டு மெயின்டைன் தி திங்ஸ். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 2 வீலர் இருக்கு அப்படின்னு சொன்னால், அது நீ என்னுடையதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, அப்போ அதை டெய்லி தொடச்சு ஆயில் போட்டு அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலை யாருக்கு வரும் அப்படின்னா அவங்களுக்கு தான் வரும். எதையெல்லாம் என்னுடையது என்று சொல்லிவிட்டாயோ அதையெல்லாம் பேணி காக்க வேண்டிய கடமை உனக்கு வருகிறது. என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லுவோம், அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த மனைவியை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருக்கு வந்துடுதுன்னா அவனுக்கு தான் வந்துடுது. குவைட் நேச்சுரலி இந்த பாடியை நான் அப்படின்னு சொல்லும்போது, என்னுடையதுன்னு சொல்லும்போது, இந்த உடம்புக்கு தேவையானதை போட்டு அதை வளர்த்து அதை ஆளாக்கி சீராட்டி பால் ஊட்டி இந்த உடம்புக்கு தானே வாழ்க்கை பூரா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த என்னுடையதுன்னு நீ சொல்லிட்டேன்னா நீ உடம்புக்காகவே ஓட தேய வேண்டியதுதான்.
ஆனா இந்த உடம்பு என்னுடையதுன்னு சொல்லலைன்னா இந்த உடம்பு யாருடையதோ அந்த அவன் வந்து பார்த்துப்பான். நீங்க கேட்கலாம், ஏங்க இந்த உடம்ப நான் என்னுடையதுன்னு சொன்னாலும் சொல்லலைன்னா இந்த உடம்ப நான் தானே பார்த்துக்கணும். இந்த உடம்ப நான் பாட்டுக்கு விட்டுட்டேன்னா அப்புறம் டெய்லி குளிக்கணும், பல்ல விளக்கணும், செய்ய வேண்டியது செய்யணும், சாப்பிடணும், இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும். என்ன புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க? விட்டா வேற எவனாவது பார்க்க முடியுமா என்ன? முடியும் என்பதுதான் உண்மை. அதாவது இந்த உடம்பும் சரி, இந்த இந்த உடலுக்கு உரியவன் யார் அப்படின்னு கேட்டா, அதை இயக்குகின்ற ஈஸ்வரன்ற ஒரு கான்செப்ட் நம்ம வந்து அடிக்கடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி அத்வைத கிரந்தத்துல எல்லாம் வந்து ஈஸ்வரா கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது. பியூர் அத்வைதத்துல நம்ம ஈஸ்வரன் அப்படிங்கிற கான்செப்டோடயே சேர்ந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த உடம்பை நான் இல்லைன்னு சொன்ன மொமெண்ட்ல இந்த உடம்பை காப்பாற்ற வேண்டியது ஈஸ்வரனுடைய வேலையாக மாறிவிடுகிறது, நான் இறைவனுடைய வேலையாக மாறிவிடுகிறது. ஸ்டார்ட் ஆகிவிடும். ஸோ அப்போ அது எப்படின்னு நீங்க கேட்கலாம், அது எப்படி இறைவனா சாப்பிடுவான், இறைவனா என் உடம்ப குளிப்பாட்டுவான், இறைவனா எல்லாம் பண்ணுவான் அப்படின்னா இந்த லூசுப்பையில இப்பவே எல்லாத்தையும் இறைவன் தானே பண்ணிட்டு இருக்கான். நீ தூங்கினதுக்கு அப்புறம் உன் உடம்புல உள்ள எல்லா உள்ள உறுப்புகளையும் நீயா இயக்கிட்டு இருக்க. 24 மணி நேரம் மூச்சு காற்றா உள்ள போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு, நீயா இயக்கிட்டு இருக்க. என்னமோ நீ பண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்ல பேசிட்டு இருக்கீடா. நீ நடந்து போயிட்டு இருக்க, நீ ஏதோ 4 உன் கையை காலை ஆட்டுற அப்படின்ன உடனே நான் பண்றேன்னு நினைச்சுக்கிறதா? உன் கையை காலை ஆட்டுறதுக்கும் அவன் ஹெல்ப் இல்லாம, அவன் அன்றி அனுபவம் அசையாது, அவன் அனுமதி இல்லாம நடக்காதுன்னு உனக்கு தெரியாதா? என்னமோ எல்லாமே நான் பண்றேன்னு பேசிட்டு இருக்கியே. ஆக்சுவலி இது இப்ப இதுல இருந்தே உனக்கு புரியுது பாத்தியா? இப்போ யார் எது யாருக்கு சொந்தமோ அதைத்தான் வந்து அவன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ இது ஈஸ்வரனுக்கு சொந்தமா இருக்க போய் தானே ஈஸ்வரன் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பண்ண வேண்டியதா இருக்கு என்ற ஒரு ரகசியத்தை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். சரியா? அடுத்த முக்கியமான பாயிண்ட் தான் இது. நார் யூ ஆர் தி டூயர் ஆஃப் ஆக்ஷன். அதாவது நீ செயல்களை செய்பவனும் அல்ல. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு செய்யற செயலெல்லாம் நீ செய்யறன்னு நினைச்சிட்டு இருக்க. நீ செய்யல, நீ செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை, நீ செய்பவன் அல்ல. அதன் பலன்களை அனுபவிப்பவனும் அல்ல. அப்கோர்ஸ் இந்த அளவுக்கு சொல்லியாச்சு அப்படின்னா நீ செய்யணும், நான் நீ சொல்லிக்கிறதுனால பலனை நீ அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. இந்த உடம்போட நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த உடம்புக்கு தேவையான உடம்புக்கு வருகின்ற நன்மை தீமைகள் அனைத்தையும் நீ அனுபவிக்க வேண்டியதா ஆகிறது. ஆனா எப்ப உடம்பே நான் இல்லைன்னு சொல்லிட்டியோ, அப்ப செய்கின்ற செயலை நான் இல்லைன்னு சொல்லிட்டியோ, நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் செயல்களை செய்கிறாயோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய பலனும் கண்டிப்பா உனக்கு வராது. அப்ப செய்கின்றது யாரு? ஈஸ்வரன். அப்ப பலனை அனுபவிக்க போறது யாரு? ஈஸ்வரன். அந்த மாதிரி போயிடும். சரியா? அப்ப நான் யாரையா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ என்னையா சொல்லிட்டு இருக்கு? உடம்பும் நான் இல்லைங்கிற, என்னுடையது இல்லைங்கிற, செயல்கள் நான் செய்யலைங்கிற, அதனால பலன் இல்ல. புரியுது. அப்ப நான் யாரு? நீ யாருன்னா நீ எதற்கும் தேவையில்லாதன்ற ஒரு பாயிண்ட் வந்து என்ன சொல்லிருக்குன்னா, இஸ் நீட் ஆஃப் நத்திங், இன் நீட் ஆஃப் நத்திங். அப்படின்னா கரெக்டா சொல்லணும்னா எதற்கும் தேவையில்லாத அப்படிங்கிறத விட உனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். இந்த உடம்புக்கு பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு நைட்டு வரைக்கும் நீ அதுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 3 வேளை சாப்பாடு மட்டும் இல்லை, அதை குளிப்பாட்டணும், அதை வந்து பல்லு விளக்கணும், அதுக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், இப்படின்னு பாடா படணும் இல்லையா? யூ நீடுன்னா என்ன? தேவை. இந்த உடம்புக்கு எக்கச்சக்கமான தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை எல்லாம் நீ பூர்த்தி பண்ணிட்டே இருக்கணும். சரியா? ஆனா நீ யார் தெரியுமா? தேவைகளே அற்றவன்டா நீ. உனக்கு நீ எதையுமே நீ பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. எதையுமே செய்யாமல் எப்போதுமே நிரந்தர ஆனந்தமாக வாழ்பவன் நீ என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? அடுத்தது, எப்போதுமே தூய்மையான சாட்சி அறிவானவன் நீ அப்படிங்கிறது ஃபைனல் டெக்ளரேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இதெல்லாம் நான் இல்லை அப்படின்னா இப்ப நான் தான் யாரு அப்படின்னா இவை அனைத்திற்கும்
மூல காரணமாக, அதிஷ்டானமாக, உண்மை சத்தியமாக, சாட்சியாக இருப்பவன் நீ. அப்போ எல்லாத்துக்குமே சாட்சியா நான் இருக்கேன் அப்படின்னா, அப்ப இது எல்லாம் நீதான், ஆனால் நீ அல்ல. இந்த உடம்பு நான் இல்லையா? நான் தான், ஆனால் நான் இல்லை. ஏன் வளர்ப்புற அப்படின்னா, அது பொய்யாக, மாயையாக, மாயைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தானே தவிர அது உண்மை அல்ல. அப்போ இங்க ஒரு சினிமாவை நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த சினிமால எல்லாமே நிஜ மாதிரி தெரியுது. ஆனா அதை நம்ம ஒரு சாட்சியா நின்று பாக்குறோம். அது உண்மை இல்லை அப்படின்னு தெளிவா புரிஞ்சுட்டு பாக்குறோம். அந்த மாதிரி இந்த உடம்பு, உலகங்கள் இது எல்லாமே ஒரு சினிமா பாக்குற மாதிரி நீ பார்க்கலாம். அதுக்கு நீ ஒரு சாட்சியா இருந்து நீ தாராளமா பார்க்கலாமே தவிர அதுவே நீயாக முடியாது. ஏனென்றால் நீ பார்ப்பவனாக இருக்கின்ற அதற்கு அதெல்லாம் அதை பார்ப்பவன் சொல்றதை விட அது பொய்யாக இருக்கின்றது. இது உண்மையாக இருப்பவன் நீ. உண்மையும் பொய் என்னைக்காவது சேர முடியுமா? இருப்பது இல்லாதது, இருப்பது என்னைக்காவது இல்லாம போக முடியுமா? இல்லாதது என்னைக்காவது இருக்க முடியுமா? இது கூட இங்க பகவத்கீதையில எங்கேயோ ஒரு ஸ்லோகம் வந்த மாதிரி இருக்கு. இருப்புக்கு இல்லை என்பது இல்லை, இல்லை இல்லாததற்கு இருப்பு என்பது இல்லை, இந்த உண்மையை அறிந்தவனை ஞானி அப்படின்னு வரும்ல. கீதையில தான் வரும். இல்ல கீதையிலேயே வரும்னு நினைக்கிறேன். சுதா இருக்கால, அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா? ஞானேஸ்வரியில எங்கேயோ நல்லா படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. இன்மைக்கு இருப்பு என்பதில்லை, இருப்புக்கு இன்மை என்பதில்லை, இந்த உண்மையை உணர்ந்தவனே ஞானி அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கிறேன் இந்த சத்திய வஸ்துவான பிரம்மத்திற்கு இல்லை என்பதில்லை. அது எப்பயுமே இல்லாம போக போறது இல்லை, எப்பயுமே இருக்கும். இந்த உலகம் இருக்குல்ல, மாயா, இது எப்பயுமே இருக்காது. என்ன சொல்றேன்னா, நம்ம பொதுவா நினைச்சிட்டு இருக்கோம், இப்ப நான் பிறந்தேன், வளர்றேன், சாகுறேன். அப்போ பிறப்பிற்கு முன் இல்லை, இப்ப பிறந்த பிறகு இருக்கிறேன், அப்புறம் செத்த பிறகு நான் இல்லாம போவேன் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கானுங்க. சரியா? ஆக்சுவலி தட் இஸ் நாட் அ ட்ரூ. இந்த மாயாயில இருக்கக்கூடிய இந்த உடம்பு இருக்குல்ல, இது எப்பயுமே இல்லை. இது பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இல்லை, இப்பயும் இல்லை, செத்த பிறகும் இல்லை, என்றும் இல்லாதது, எப்போதும் இல்லாதது. ரொம்ப பெரிய சீக்ரெட். சரியா? அதே மாதிரிதான் அந்த சத்திய வஸ்து. சத்திய வஸ்து அப்படிங்கிற பிரம்மம் எப்போதும் இருப்பது, அது இல்லாமல் போவதே இல்லை, என்றும் இருப்பது. அது இது எப்போதுமே இல்லாதது மாயா. சரியா? பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்தியாவுக்கு எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க. அங்க ரெண்டு பேரும் எண்ணி வச்சாலும் எட்ட மாட்டாங்கன்னு தான் சொன்னேன். இருப்புக்கு இன்மை என்பதில்லை, இன்மைக்கு இருப்பு என்பதில்லை. அப்ப எப்படிப்பா ரெண்டு ஒன்னாக முடியும்? புரிஞ்சிருச்சோ? ரெண்டும் ஒண்ணு நிச்சயமா கிடையாது அப்படின்னு டோட்டலா நிராகரிக்கவும் முடியாது. ஏன்னா இருக்கின்ற இந்த இருப்பு தான் இன்மையாக வருகின்றது. அப்படின்னா தோற்றமாக இருக்கிறது என்ற காரணத்தினால் இது இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஆனால் தோற்றமாக இருக்கும். தோற்றம் அப்படின்னா இந்த சினிமா திரையில என்னென்னமோ தெரியுது, ஆனா உண்மையில இருக்கான்னா உண்மையில எதுவும் இல்லை, ஆனா தெரியுது. ஸோ அந்த ஒரு தோற்றமாக இருப்பதனால் அது இல்லைன்னு சொல்லாம மாயான்னு ஒரு பேரை வைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா தெரியுது இல்ல, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம் ஈஸியா. இந்த உலகமே இல்லை அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். ஆனா உண்மையில இல்லதான், ஆனா தெரியுது இல்ல, அதனால மாயான்னு பேரை வைக்கலாம் அப்படின்னு ஒரு மாயான்னு பேரை வச்சிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா சினிமா தியேட்டருக்குள்ள அந்த திரையில வெறும் வெள்ளையா ஒரு துணிதான் இருக்கு, ஆனா பார்த்தா என்னென்னமோ பயங்கரமா ரியலிஸ்டிக்கா ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். சரியா? அப்போ அங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதை விட அது ஒரு மாய உலகம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு புரியுற மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உடல் அல்ல, உடலும் உன்னுடையதல்ல, செயல்கள் செய்பவனும் அல்ல, பலன்களை அனுபவிப்பனும் அல்ல, உனக்கு எதுவுமே உனக்கு தேவையில்லை, நீ எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமா தான் இருப்ப அப்படிங்கிற இந்த விஷயத்துல இந்த மாயை கூட உனக்கு தேவையில்லைன்னு சேர்ந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாயை இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், அந்த மாயை இல்லைன்னா சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு கூட கிடையாது.
நான் மாயை இருந்தாலும் மாயையில இல்லைன்னாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன்னா மாயைக்கே அதிஷ்டானமாக இருப்பவன் நான் என்ற இந்த முக்கியமான இந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இது ஏன் நமக்கு தெரியல, இது ஏன் நம்ம ஃபாலோ பண்ணலன்னு வேணா கொஞ்சம் சிந்திக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஏன் நான் முக்கியமா இன்மை, இருப்புக்கு இன்மை என்பது இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? இந்த உடம்பு பிறவிக்கு முன்னால் இருந்தது, பிறவிக்கு முன்னாடி இல்ல, செத்த பிறகு இல்ல, ஆனா இப்ப இருக்குன்னு நினைக்கிறோம்ல. இப்ப இருக்குன்னு நினைக்கிறது தான் இந்த வில்லங்கமே. இப்ப கூட இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. இப்ப இது இல்லைன்னா இப்ப எது இருக்குன்னா அதுக்கு சாட்சியா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் தான் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனா எப்படி நம்புற, இது ஏன் இருக்குன்னு சொல்ற, எதை வச்சு இருக்குன்னு சொல்றேன்னா, பிரம்மத்தின் இருப்பை வைத்துத்தான் நம்ம இந்த உடம்பையே இருப்புன்னு சொல்றோம். பிரம்மத்தின் இருப்பு ஏன்னா பிரம்மன் தான் மாயையா இருக்கு. பிரம்மே இல்லைன்னா மாயே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரம்மே இல்லைன்னா அந்த உடம்பே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உடம்பு இருக்கான்னு கேட்டாதீங்க, உடம்பே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் சொல்லணும், சரியா? பிரம்மம் இருக்கிறதுனாலதான் இந்த மாயே தெரியுது, அந்த உடம்பு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ பிரம்மத்தின் இருப்பு தான் இந்த உடம்பை இருக்கிறா போல தெரிய வைக்கிறது. இந்த இருக்கிறா போல தெரிய வைக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே இருக்கிற மாதிரி ஆகிவிடுமா அப்படிங்கறத யோசிக்கணும். அப்ப என்ன செய்யணும்? இப்போ இந்த நான் உடல் அப்படிங்கிறது ஒரு தாட். இந்த உடலை நான் என்று நினைக்கின்ற வரைக்கும், அந்த தாட் இருக்கிற வரைக்கும் இந்த உடலின் உணர்வு உனக்கு இருக்கு. தேகாபிமானம் அப்படின்னு சொல்றோம். தேகாபிமானம் எது வரைக்கும் இருக்கு? தேக அபிமானம் இருக்கிற வரைக்கும் தேகாபிமானம் இருக்கு. சாரி, தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் தேகம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் தேகம் இருக்கிறது. அப்படின்னா அபிமானம் தான் தேகமா இருக்குன்னு புரியுதா? When you don't have the abhimana, then there is no தேகா. இவ்வளவு பெரிய சீக்கிரட்டை பாத்தீங்களா? அது நமக்கு புரிய மாட்டேங்குது பாத்தீங்களா? ரொம்ப சான்ஸ்கிரிட்ல பேசுறேன், கவலைப்படாதீங்க, நானே சொல்றேன். தேகாபிமானம்னா ஒண்ணும் இல்ல, நான் இந்த உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்பு ஃபீலிங் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்ல வரேன். ஆழ்ந்த உறக்கத்துல நான் உடம்புங்கிற ஃபீலிங் இல்ல, தாட் இல்ல, உடம்பே இல்ல. அப்போ இங்கே உடம்பு தெரியுது, பட் உண்மையில இல்ல. இதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா தெரியறதுக்கு காரணமே என்ன காரணம்னா அபிமானம் காரணம். தேகத்தை நான் என்று நீ அபிமானித்ததால் அது உண்மை போல் தெரிகிறது. இங்க எகெயின் கூட உண்மையாக ஆகவில்லை, உண்மை போல் தெரிகிறது. ஏன்னா இந்த தாட் நீ அபிமானம் பண்ற, இந்த தாட்டை வச்சு உடம்புன்னு நான் நினைக்கிறேன், அதனால உடம்பு உண்மை மாதிரி தெரியுது. அதே மாதிரிதான் உடல் உலகங்கள் அனைத்துமே. ஸோ எல்லாத்தையுமே அபிமானம் வைக்க இந்த உலகம் உண்மைன்னு நம்புற, அபிமானம் வைக்கிற, அந்த அபிமானத்துக்கு ஏற்ற மாதிரி உலகம் தெரியுது. அப்படியா? வெறும் அபிமானம் தானா இந்த உடம்பு? இப்படி இல்லையே, உடம்பு இருக்கே. என்ன இருக்கு? எனக்கு கை கால்லாம் வலிக்குதே. கை கால் வலி எடுப்பதல் போல் நீ அபிமானம் செய்கின்ற வரை அந்த கை கால் அபிமானம், அந்த அபிமானம் உனக்கு கை கால் வலியாக உணரப்படுகிறது. அப்படியா? இப்போ காலில் ஒரு சின்ன முள்ளு குத்திருப்போம், ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு சொல்லியிருப்ப. அதுக்குள்ள நீ பெரிய ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி பெரிய அடியா பட்டேன்னு வச்சுக்கோ. இப்போ முள்ளு குத்தின வலி மேல அபிமானம் நீ விட்டுட்டு இந்த பெரிய வலி மேல அபிமானத்தை கொண்டு வந்துருவ, சரியா? இப்போ அபிமானம் பெரிய வலியில இருக்கிறதுனால இப்போ உனக்கு வலி எங்க இருக்குன்னா அந்த பெரிய வலி மட்டும்தான் தெரியும், குட்டி வலி தெரியாது. குட்டி வலி ஏன் தெரியல? இது எல்லாமே தெரியறது மட்டும்தான்ப்பா. உண்மையா இருந்தா எல்லா நேரமும் தெரியணும்ல. உண்மையா இருந்தா எல்லாரும் தெரியணும்ல. ஏன் தெரியல? ஏன் தெரியலன்னா அபிமானம் வச்சா தானே தெரியும். இந்த தாட் இருந்தா தானடா எக்ஸ்பீரியன்ஸ். தாட் தானடா எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தெரியுது. இப்ப புரியுதா? எண்ணங்கள் தான் உனக்கு அனுபவத்தை தருகிறது. அப்ப இந்த உடல் என்ற அனுபவம் எங்கிருந்து வந்ததுன்னா நான் உடல் என்று நினைத்ததால் வந்தது. இந்த உடல் நான் அல்லன்னு நினைச்சா உனக்கு இந்த உடல் நீயாகவே அனுபவத்துக்கு வராது. அப்போ நீ தோற்றமாக இருக்கிறதுன்னு பார்த்தா தோற்றமா இருக்கும், உண்மையா இருக்குன்னு பார்த்தா உண்மையா இருக்கும். ஸோ எல்லாமே நீ எப்படி பார்க்குற அப்படிங்கிறத வச்சுத்தான். பார்க்குறன்றத விட எப்படி நினைக்கிற அப்படிங்கிறத வச்சுத்தான்.
இன்ஃபேக்ட் நம்ம குட் மார்னிங் மெசேஜை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குட் மார்னிங் மெசேஜ் இது ரெஃப்ளெக்ட் ஆகுறத நீங்க பார்க்கலாம். அதுல என்ன சொல்லியிருக்கு? நினைவுகளும் இல்லை என்றால், நினைவுகளும் அடையாளப்படுத்துதலும் இல்லை என்றால் நீ யார்? இதுதானே கேள்வி. நல்லா யோசிச்சு பாருங்க. இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ தாட்ஸ் அப்படின்னா, உனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது. நான் ஆண் நினைக்கிற வரைக்கும் நீ ஆண். நீ பெண்ணுன்னு நினைச்சா நீ பெண். நான் அப்பன், நான் நானுக்கு கணவன், நான் அதோ, நான் இதோ அப்படின்னு நீ என்னென்ன நினைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு அந்த ஃபீல் ஆயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் நினைவுகள் இருக்கிறதுனால தான் அடையாளப்படுத்துதலும் இருக்கு. சரியா? நினைவுகளே இல்ல அப்படின்னா அடையாளப்படுத்துதலும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பணக்காரன், நான் இந்த பிள்ளைக்கு அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் இந்த பாடியோட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நினைவுகள் தான் பேஸு. அந்த நினைவுக்கு அடுத்தபடியா வர்றது அபிமானம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் 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 அப்படின்ற அந்த அபிமானம் அந்த நினைவுகள்ல இருந்து கொண்டு வந்துட்டு வச்சிடும். இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீ இருக்கியா அப்படின்னு கேட்டா இருப்ப. இந்த ரெண்டும் இல்லாமலும் நீ இருப்ப. ஏன்னா நினைவுகள் அப்படின்னா நினைக்கிறவன் ஒருத்தன் இருக்கணும்ல. ஏன்டா நினைவுகளா நீ எப்படிடா இருப்ப? நினைக்கிறவன் இல்லாம நினைவு எப்படிடா வரும்? நினைவு இல்லாமல் நான் எப்படி இருக்க முடியும்? டே லூசு, நினைக்கிறவன் இருந்தாதான் நினைவு இருக்கும். நினைவு இருக்கிறதுக்கு நினைக்கிறவன் தான் தேவையே தவிர நினைவு உண்மை அல்ல. அப்ப நினைவு இல்லாமலும் இருக்கும். எப்போ நினைக்கிறவன் ஸ்டாப் பண்ணிட்டான்னா நினைவு இருக்காது. நினைக்கிறவன் நினைப்ப ஸ்டாப் பண்ணும்போது நினைவு இருக்காது. ஆனா நினைக்கிறவன் இருப்பான்டா. அந்த உறக்கத்துல நினைவுகள் இல்லை, ஆனால் நினைக்கிறவன் இருக்கான்ல. அவன் செத்து போயில்லையே. அதே மாதிரி நினைவுகளே இல்லை என்ற காரணத்தினால் அங்கே அடையாளப்படுத்துதலும் இல்லை, அபிமானமும் இல்லை. அப்ப அபிமானமும் இல்லை, நினைவுகளும் இல்லை, ஆனால் நான் இருக்கின்றேன் என்பதுதானே உண்மை. அப்ப அந்த சத்தியம் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஒரு கொடுமை பாருங்க. அதாவது இருப்புக்கு இன்மை என்பதில்லை, இன்மைக்கு இருப்பு என்பதில்லை. ஆனால் இருப்பை எவனும் உணர்வதில்லை, இன்மையை எல்லோரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன கொடுமைடா அது. இருப்பு எப்படிங்க உணராம போக முடியும்? இன்மை எப்படிங்க உணர முடியும்? அண்ட் தட் இஸ் வாட் இட் ஹஸ் ஹேப்பன்ட் ஹியர் இல்லையா? ஏங்க இந்த உலகம் இருக்கா? இல்ல. ஆனா அதுதானே இருக்குங்கிற. பிரம்மம் இருக்கா? அது சத்தியம்டா, அது எப்பயுமே இருக்கு. ஆனா அது இல்லைங்கிற இல்ல. ஸோ என்னமா மாறி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? மனம் இந்த எண்ணங்கள் செய்கின்றன மாயையினால் என்ன கொடுமையாக நாம் மாறி இருக்கின்றோம் என்று புரிகிறதா? அப்போ நமக்கு இந்த எண்ணங்கள், இந்த அபிமானங்கள், இந்த உடம்ப நான் ஏன் நினைக்கிறேன் அப்படின்றதான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அது எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் தான் நீ நினைச்சிட்டு இருக்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்ப மனசு கற்பனை உலகத்துக்கு போயிடுச்சு. மனசு கற்பனை உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் கற்பனை உலகத்துல ஒரு உடம்பை தூக்கிட்டு வந்துருவேன். சரியா? இந்த நிஜ உலகத்துல ஒரு உடம்பு இருக்குல்ல, அந்த உடம்பை நீ கண்டுக்கவே மாட்டேன். கண்டுக்கவே மாட்டேன் இந்த சென்ஸ் தட் அந்த உடம்பு இருக்கிறது உனக்கு தெரியாதுன்னு சொல்ல வரேன். இந்த உடம்ப நீ டோட்டலா விட்டுட்டு மாயையா இன்னொரு, இதுவே ஒரு மாயா உடம்பு தான், இது பத்தாதுன்னு இன்னொரு மாயா உடம்ப எடுத்துக்கிட்டு நீ பாட்டு கற்பனைக்குள்ள போயிடுற. அங்க நீ அதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. ஆனா அந்த நேரத்துல இந்த உடலின் அனுபவம் ஏன் இல்லாம போனது? வாத்தியார் கண்ணுக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, ஆனா உனக்கு கற்பனை உலகத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அவர் பேசுறது ஏன் காது கேட்காம போனது? ஏன் வாத்தியார் கண்ணு திறந்துதான் காத்தியாரையே பார்த்துட்டு இருப்பேன், ஆனா வாத்தியார் கண்ணு தெரிய மாட்டான். அது ஏன் இல்லாம போனது? சி வேர் யுவர் அபிமானா இஸ். ஆமா, வேலை தெரியாது கண்டிப்பா. மைண்டை டைவர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றது இல்லையா? ஏதாவது பிடிச்சதை பாடுறா, வழி காணாம போயிடும். வழி காணாம எல்லாம் போயிடும்னா என்ன அர்த்தம்? வழியா இருக்கிறதே உன் எண்ணம் தாண்டா லூசு. அந்த எண்ணத்தை மாத்தினேன்னா வழி தெரியாதுன்னு தானே அர்த்தம். எந்த அளவுக்கு சூட்சுமமாக புரிகிறது, ஆனால் அனுபவத்துக்கு தானே வர மாட்டேங்குது. வழிங்கிறதே வெறும் எண்ணமா? ஆமா. எண்ணத்தை சுவிட்ச் ஓவர் பண்ணும்போது, எண்ணத்தை மாற்றும் போது அடுத்த செகண்ட் இந்த எண்ணமே இல்லை இல்ல. நீ பாட்டு கற்பனை வேர்ல்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா எண்ணம் காணாம போயிடுது இல்ல. அப்போ இப்ப நீ உடனே கேட்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான், ஓங்கிய பெரிய அடியா இருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியல. என்ன பெரிய அடியா இருந்தா இந்த அபிமானம் நீ எங்க டிரான்ஸ்ஃபர் பண்றியோ அங்கதான்.
இப்ப நீ கற்பனை வாழ்ல போயிட்டு ஒரு உடம்போட அபிமானம் வச்சுக்கிறாடா அப்படின்னு சொல்றேன். அந்த அபிமானம் இருக்கும்போது இந்த அபிமானம் லூஸ் ஆயிடுது அப்படின்னு சொன்னோம். ஆனா நீ இந்த உடம்புல ரொம்ப அடிக்ஷன்ல இருக்கேன்னு வச்சுக்கோயேன், உடனே அபிமானத்தை தூக்கிட்டு வந்து இங்க ஷிஃப்ட் பண்ணிடுற. சோ எது உனக்கு பிடிக்குதோ அந்த 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 இடத்துல நீ அபிமானத்தை வச்சுக்கிறப்பா. அபிமானம் தாண்டா அனுபவத்தை கொடுக்குது, அபிமானம் இல்லைன்னா அனுபவம் இல்லை அப்படிங்கிற இந்த பெரிய ரகசியத்தை புரிஞ்சா கூட இந்த உடல் நானல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. அடுத்து உடலை என்னுடையதுன்னு நினைக்கிறதுனால நம்ம செயல்கள் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பே நான் இல்லை அப்படின்ட்டீங்கன்னா செயல்கள் நமக்கு செய்ய வேண்டியது இல்லை. ஏன்னா உடம்பு நீன்னு சொன்னா அந்த உடம்பை வச்சுட்டு நீ செய்ய வேண்டியது இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அபிமானம் உடம்பு. அடுத்து இந்த உடம்பு என்னுடையது. நெக்ஸ்ட் அபிமானம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தாட்டு நான் தான் இந்த உடம்பு. அடுத்து என் உடம்பு நான் தானே செய்யணும், இந்த உடம்பை நான் தானே பாதுகாக்கணும், இந்த உடம்பை நான் தானே அதை பண்ணணும் இதை பண்ணணும். சார் புரிஞ்சிருச்சா? அப்போ இது என்னுடைய உடம்புங்கிறது நெக்ஸ்ட் அபிமானம். அப்போ நெக்ஸ்ட் அபிமானம் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு உண்டான செயல்கள் எல்லாம் நான் செய்யணும் நான் செய்யணும் நான் செய்கிறேன் என்ற அபிமானம். அப்ப செயல்கள் எல்லாம் நான் செய்கிறேன் நான் செய்கின்றேன் அப்படின்னு வந்துருச்சா? ஹவு தி ஜஸ்ட் தி அபிமானம் வெறும் தாட் எப்படி டிராவல் பண்ணுது பாத்தீங்களா? அப்ப நீங்க வெரி பேஸ் தாட் இந்த உடம்பு நான்றதே தூக்கிட்டீங்கன்னா அப்புறம் அந்த என்னுடையது உடம்புன்னு சொல்ல வேண்டியதில்லை, செயல்கள் செய்ய வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அது எப்படிங்க எதுவும் பண்ணாம இருக்க முடியும்? நீ இருந்துதான் பாரு. அதான் நம்ம சொல்லிட்டோமே, நீ ஆழ்ந்த உலகத்துல செத்தா போயிட்ட, நீ எதுவுமே பண்ணாம இருக்க இல்ல, உசுரோட தானே இருக்க, இருப்ப. பக்தர்கள் எல்லாம் சரணாகதி பண்ணி போட்டு அவங்க பாட்டு இருக்கலையா? அவங்க எதுவுமே செய்யாம ஆனா செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. உடம்பு இயங்கிட்டு தானே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீல் தட் ஐ எம் நாட் திஸ் பாடி. அது மாயையில அது தானாக இயங்கும் வல்லமை கொண்ட ஒரு விஷயம்தான். நான் இங்க பேசிட்டு இருக்கிறது அபிமானத்தை ஈஸ்வரன் கிட்ட ஷிஃப்ட் பண்ண சொல்றேன். சரியா? அபிமானத்தை உடம்பு கிட்டே இருந்து அபிமானத்தை ஈஸ்வரா, ஐ எம் ஈஸ்வரா, ஐ எம் காட், நான் உடல் அல்ல. அப்ப யாருடா நான் கடவுள்னு வச்சிரு, அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும். சரியா? அந்த இயக்குபவனாக. அதுக்காக கடவுள் அப்படின்னா கடவுளுடைய பவர் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. கடவுளிடம் சரணாகதி செய்துவிடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த உடல் அபிமானம் இருக்காது, நான் செய்கிறேன் என்ற பாவம் இருக்காது, உடம்பு என்னுடையது என்ற பாவம் இருக்காது, எல்லாமே ஈஸ்வரனுடையதான் மாறிடுது. சரியா? அட்லீஸ்ட் நீங்க பிரம்மத்துல நீங்க ஐக்கியமாகலையோ இல்லையோ அட்லீஸ்ட் ஈஸ்வர சரணாகதியாவது பண்ணிடலாமே. பண்ணினா கூட இங்க இந்த உடல் நான் நினைக்க போறதில்லை, என்னுடையதுன்னு நினைக்க போறதில்லை, செயல்களை நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்க போறதில்லை. பட் இது பண்ணாம இருந்துட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எந்த தேவையும் இல்லைங்கிறது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். உடம்புக்கு தானப்பா எல்லாம் தேவைப்படுது. அப்போ எந்த தேவையும் இல்லாதவனாக நீ மாறி விடுகிறாய். அப்புறம் அந்த சுத்த சைதன்யம் என்பதை உணர்வது பெரிய விஷயமாவே இருக்காதுங்க. சரியா? ஸோ தேர்ஃபோர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. இதை நம்ம மணிக்கணக்கா வருஷக்கணக்கா டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். உடம்பு நான் வச்சுக்கிட்டு தான் நம்ம அழுதுட்டு இருக்கோம். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். Desire and anger are objects of the mind, but the mind is not yours. Not even has been. You are choiceless. Awareness itself and unchanging, so live happily. பைனாலஜி கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்ம இதுதான் ரொம்ப டெப்தா பார்த்தோம். இந்த உடல் நானல்ல அப்படிங்கிறதே ஒரு டே ஃபுல்லா பார்த்தோம். அப்புறம் இந்த மனம் நானல்ல அப்படிங்கிறத பார்த்தோம். அதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்படுறாரு. ஸோ இந்த உடல் நானல்ல அப்படிங்கிறத மறுபடியும் இன்னைக்கு நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆசையும் கோபமும் மனதின் குணங்கள், ஆனால் அந்த மனமோ உன்னுடையதல்ல, எப்போதும் உனக்கு சொந்தமானதாக இருந்ததும் இல்லை. எப்போதுமே உனக்கு அது சொந்தமானதாக இருந்ததில்லை. ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் பாயிண்ட். ஓகேவா? நீ விருப்பு வெறுப்புகளற்ற மாறாத தூய அறிவு வடிவானவனே, எனவே மகிழ்ச்சியாக வாழ் அப்படின்னு சொல்லியிருக்கு. வேற யாராவது எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இதை உடம்பு நான் இல்லைன்னு தான் சொல்லிட்டேன்ல. சுதா இருக்கியா? இல்லையா சுதா? இருக்கியா? சொல்லு. இன்னைக்கு ரொம்ப மெதுவா பேசுறேன்ல. வேற ஒண்ணும் இல்ல, தூக்க கலக்கத்துல இருக்கேன். தூங்கி எந்திரிச்சு பேசிட்டு இருக்கேன். சரி பேசு. அதான் இப்ப உடல் நான் அல்ல அப்படின்னு என்னுடையது அல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப மனசும் நான் அல்ல என்னுடையது அல்ல அப்படின்னு சொல்றாருமா.
மனதினுடைய குணங்கள் என்ன அப்படின்னா, இங்க மெயினா ஆசை, கோபம், அதாவது ரஜோ தமோ குணங்களை தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த குணங்கள் வந்து மனதினுடையது, ஜஸ்ட் வேஷத்திற்காக. அது வந்து இந்த குணங்களை எடுத்து அந்த வேஷத்துக்குரியதை அதை செயல்படுத்திட்டே இருக்கு. சோ அது வந்து மனதினுடைய குணங்கள் அப்படின்னு நம்ம சாட்சியா இருந்து நம்ம தனியா இருந்து பார்க்கணும். ஆனா அந்த மனசு, சரி மனசு உன்னுடையதா, சரி நான் அல்ல, மனம் நான் அல்ல அப்படின்னா என்னுடையது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அது என்னுடையதும் அல்ல. எப்போதுமே எனக்கு சொந்தமானதும் அல்ல. சோ அது வந்து என்னுடையது அப்படின்னா எப்பவுமே என்கிட்டயே இருக்கணும். ஆனா ஆழ்ந்த உறக்கத்துல பார்த்தோம்னா அது இல்ல, பாதி நேரம் அது இல்லாமயே நம்ம இருக்கிறோம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து என்னுடையதும் அல்ல, அது எனக்கு எப்பவுமே சொந்தமானதும் அல்ல. சோ எப்பவுமே நான் யார் அப்படின்னா விருப்பெருப்பு இல்லாத தூய அறிவு, அந்த சச்சித்தானந்த சொரூபம் அப்படின்னு நம்ம எப்பயுமே ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சதுங்க. ஓகே. ஆசையும் கோபமும் மனதின் குணங்கள். சூப்பரா ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஆசைங்கிறது தமோ குணத்துல வரும், கோபம்ங்கிறது ரஜோ குணத்துல வரும். ஸோ அதனால இந்த ஆசை கோபம் அப்படிங்கிறது குணங்களின் இயல்புகள், மனதின் குணங்கள் அப்படின்னு வருது. இப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த உடம்பு நான் இல்லை, உடம்பு நான் இல்லை அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் என்னுடையதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த என்னுடையதுன்றதுதான் டேஞ்சர். நமக்கு என்னன்னா அதை பியூரிஃபை பண்ண வேண்டிய, மெயின்டைன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நமக்கு வருதுன்னு சொல்லுவோம். சரியா? சரி, இப்போ இந்த இது வந்து ஆசையும் கோபம் மனதின் குணங்கள் விடுங்க. இப்ப இந்த மனதின் குணங்கள் நான் அல்லன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? நானும் அல்ல அல்லது என்னுடையதும் அல்ல. இந்த இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப எல்லாருமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, மனசு என்னுடையது தானே, ஏன் மனசு, அதனால நான் தானே அதை சுத்திக்கிறோம். சித்த சுத்தம் அப்படிங்கிற பேர்ல ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பண்றோம்? உன் மனசை நீதாண்டா கிளீன் பண்ணணும், நீதாண்டா ரஜோதமோ குணத்திலிருந்து சாத்வீக குணத்துக்கு வரணும், நீதாண்டா வரணும், நீதான் அதை கிளீன் பண்ணி ஆகணும் என்று நம்ம திட்டவட்டமா சொல்றோம் இல்லையா? இது நம்ம எக்ஸ்ட்ரீம் ஹையர் நாலேஜ், அதனால அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஸோ இனிஷியலி தமோ ரஜோ குணங்களை சாத்வீக குணங்களாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வதற்காக. ஆனா ஃபைனலி பாத்தீங்கன்னா இந்த ரஜோ தமோ குணமாகவே குணங்களே நீ இல்லைன்னு ஆயிடும். குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன என்று குணாதீதனானவன் அதற்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை என்று இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப அவங்க வந்து ரஜோலையும் இருப்பாங்க, தமோலையும் இருப்பாங்க, சாத்விக்லயும் இருப்பாங்க, ஆனா அன்டச்சா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற ஃபீலிங்ல இருக்காங்கன்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த ரகசியத்தை இங்க வெளிப்படுத்துது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ மனம் என்னுடையது அல்ல, எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த உடம்பு என்னுடையது அல்லன்னு சொல்லும் போதே நீங்க இந்த உடம்பை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஈஸ்வரன் இந்த படைச்சானோ அவனே வந்து மெயின்டைன் பண்ணிப்பான் அப்படின்னு எல்லாம் நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்த மாதிரி, எப்போ இந்த உடம்பே நான் அல்ல, சாரி இந்த மனசே நான் இல்லைன்னு சொல்லிட்டீங்களோ, அப்போ மனதின் விகாரங்களான அல்லது மனதின் குணங்கள் இவைகள் அனைத்துமே உன்னை டச் பண்ண முடியாது, உன்னை எதுவுமே செய்துவிட முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? பொதுவா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, மனதின் இந்த சுக துக்கத்திற்கு எது காரணம் அப்படின்னு கேட்டா மனசு அப்படின்னு நம்ம சொல்றோம். வெரி பேசிக் கிளாஸே நம்ம அதை தானே பார்த்தோம். சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிப்பது மனமா சூழலா அப்படின்னு நம்ம சொன்னோம். மனமே அப்படின்னு நம்ம வந்து நிரூபிச்சோம். சரியா? இங்க என்னடானா கடைசியில மனசே நான் இல்லைங்கிறாரு. என்னையா நீ முதல்ல அப்படிதானே சொல்லி கொடுத்த, மனசுதானே சுக துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு. இப்ப மனசே நான் இல்லைங்கிற. ஆமா. சோ இதுதான் ஃபைனல் சீக்ரெட். ஓகேவா? இனிஷியலி சித்த சுத்தத்திற்கு அதை கொண்டு சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்கு. நீ ரஜோகுணத்துல ஒட்டிட்டு இருக்க, தமோ குணத்துல ஒட்டிட்டு இருக்க, சாத்விக்லயே ஒட்டிட்டு இருக்க. ஒட்டிட்டு இருக்கேன்னு முடிவாயிடுச்சு. ஒட்டிட்டு இருக்கிறவனுக்கு பேசுனது அது என்னதுன்னு, டேய் மனசுல ஒட்டினது ஒட்டிட்ட, சாத்விக்ல நீ ஒட்டி தொலை, நீ நல்லா இருப்ப அப்படின்னா தாட்ஸை வந்து பியூரிஃபைடா இருக்கும் சாத்விக்ல. சரியா? இந்த குணங்கள் வந்து ரஜோதமோ குணங்கள் இல்லாம சாத்விக் குணங்களா இருக்கக்கூடிய இந்த தாட்ஸ் வந்து பியூரிஃபைடு தாட்ஸா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா இந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற இந்த தாட்ஸ் வந்து இல்லாம இருக்கும் சாத்விக்ல.
குவைட் நேச்சுரலி உங்களுக்கு வந்து இந்த கர்மால இருந்து தப்பிச்சிடலாம், நிறைய கர்மிக் பாண்டேஜோட நீங்க செயல்பட மாட்டீங்க, ஓரளவு சந்தோஷமா வாழ்ந்துடலாம் என்ற அடிப்படை தத்துவத்தை உணர்த்துவதற்காக நம்ம வந்து முதல்ல அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணினோம் இல்லையா? ஆனா இங்க வந்து என்ன சொல்றாரு பாருங்க, மனசே நீ இல்லைங்கிறாரு. மனசு உன்னுடையது அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த உடல் உலகங்கள், இந்த மனசு, இது எல்லாமே மாயான்னு புரியணுங்க. நீங்க உண்மையான நம்பிட்டு இருந்தா கூட அட்லீஸ்ட் சாத்விக்ல இருந்து உண்மையான நம்பிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவு சந்தோஷமா வாழ்ந்துடலாம் தான். பட் மனசை விட்டு டோட்டலா வெளியே வர முடியுமா? கம்ப்ளீட் விருப்பு வெறுப்பை விட்டு வெளியே வர முடியுமான்னா நான் அதான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், மாயா தத்துவத்தை புரியாம 100% விருப்ப வெறுப்பு விட்டு வெளியே வர்றது கஷ்டம். ஏன்னா உலகத்தை உண்மையான நம்பிடுற, ரஜோ தமோ சாத்விக் குணங்களை உண்மையான நம்புற, சாத்விக் குணங்களை மட்டும் நீ உண்மையான நம்பும் போது, நீ அதுல ஒட்டிட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே ரஜோ தமோ குணங்களை நீ வெறுக்க ஆரம்பிப்பியா? அப்போ எதிராளி ஒருத்தன் ரஜோ தமோ குணத்துல இருக்கான்னா அவனை வந்து உனக்கு ஈக்குவலா பார்க்க முடியாதுல்ல. நீ சாத்விக்கு, அவன் தமசிக்கு அப்படின்னு தானே நீ பார்க்க தோணும். எனிவே இதை வந்து வெறுப்பு வெறுப்பு இல்லாம நம்ம இருக்கணும். நம்ம வந்து பியூர் சாத்விக்கு, அதனால நம்ம யாரையும் வெறுக்க கூடாது, நம்ம எல்லாத்தையுமே நேசிக்கணும், ஆலி ஸ்டேஜ்ல இருக்கிறோம் நம்ம அப்படின்னு சாத்விக் காரன் நினைச்சு he can of course to cultivate some extent சித்த சுத்தி வரைக்கும் அவன் பிராக்டிஸ் பண்ண முடியும் தான், இல்லைன்னு சொல்லல. பட் கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ண முடியுமா அப்படின்னா ஐ ஃபீல் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். எனக்கு டிஃபிகல்ட்னு வச்சுக்கோங்க. ஏன்னா முழுசா மனதை மாயை என்று புரிந்து கொள்ளும் போது ரொம்ப சுலபமா நம்ம வந்து விருப்பு வெறுப்புல இருந்து வெளியே வரலாம். இப்ப மாயைன்னு புரிஞ்சுக்கிறதுனா என்ன அர்த்தம்னா இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப மனசு இருக்கா அப்படின்னு கேட்டா மனசு இல்ல. அப்ப ஆசைகள் இருக்கா? இல்ல. கோபம் இருக்கா? இல்ல. என்னையா சொல்ற? இருக்குல்ல. என்ன இருக்கு? நீ என்ன ஆசை வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க? இருக்குன்னா இது நிரந்தரமா இருக்கணும்டா பேக்கு. இருக்குன்னா நிரந்தரமா இருக்கணும், இருக்காது. அது நிரந்தரமா எல்லாம் இல்ல, அது ஆசை மாறிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ ஒரு ஆசை இருக்கு, அப்போ ஒரு ஆசை இருக்கு. ஆனா இருக்குல்ல, என்ன இருக்கு? மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை இருக்கு என்று எப்படி சொல்ல முடியுமப்பா? எப்படி உடல் என்பதற்கு எப்போதும் இன்மைக்கு என்றுமே இருப்பு இல்லைன்னு சொன்னமோ அந்த மாதிரி உடம்பு எப்பயுமே இல்லை. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, செத்த பிறகும் இல்லை, இப்போதும் இல்லை. ஏன்னா நம்ம அப்ரூவ் பண்ணமோ அந்த மாதிரி மனசும் கூட இல்லவே இல்லை, எப்பயுமே இல்லை என்று நாம் உணர வேண்டும். சரியா? அப்போ ஆசை மாறிட்டு இருக்குன்னு வச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கோவம் இன்னைக்கு பயங்கரமா படுற இந்த புருஷன் முன்னாடி சண்டையில ரொம்ப நல்லா இருக்கும். பயங்கரமா அடிச்சுப்பாங்க, நைட் ஆனா 2 பேரும் கொஞ்சிப்பாங்க. டேய் இவங்க கோவப்படுறாங்களா ஆசையில இருக்காங்களா தெரியல, இவங்க ஆசையும் கோவம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. மாறி மாறி வந்துகிட்டு இருந்தா அது உண்மையாடாது. ஏங்க இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது கோபம்ன்றது உண்மைன்னா திருப்பி எப்படிங்க குடிக்க முடியுது? சரி கூடுனது உண்மைன்னா எப்படிங்க அடிச்சுக்க முடியுது? என்னடா நடக்குதுங்க? இவனுக்கு 2 பேரும் நடிச்சுட்டு இருக்காங்கப்பா. இவங்க ஆசைப்படுற மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க, கோவப்படுற மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க. அதனால இவங்க இஷ்டத்துக்கு மாறி மாறி வர்றாங்க என்றுதானே சொல்ல வேண்டியது இருக்கு. இப்படி சத்தியாவை நீ சொல்லிட்ட அப்படின்னு சொன்னா அது நிரந்தரமா இருக்கணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் திங் நீ புரிஞ்சுக்க வேண்டியது இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. சரியா? நெக்ஸ்ட் அதோட ஐடென்டிஃபை பண்ணாத. ஃபர்ஸ்ட் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் பெஸ்ட். இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம். ஆனா தொலையும் எதுக்கு? அப்பப்ப இருக்கிற மாதிரி இருக்குல்ல, கொஞ்ச நேரத்துக்காவது இருக்குல்ல எங்களுக்குன்னு கேட்பேன். கொஞ்ச நேரத்துக்கு இருக்கிறது இருக்குன்னா சொல்றது அது தோற்றம்டா, இருக்கிற மாதிரி தெரியுதுடா, மாறி போயிடும்டா அது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? அந்த அலையை வந்து பார்க்கும்போது ஏங்க அலை இப்போதைக்கு இருக்குல்லங்க, இப்போதைக்கு இருக்கு. டேய் கொஞ்ச நேரத்துல அது காணாம போயிடும்டா, கொஞ்ச நேரம் கழிச்சு தானே காணாம போகும். இப்ப இருக்குல்ல, எங்கடா இருக்கு? இருக்கிற மாதிரி தெரியுதுடா, கண்ணு மூடி திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த இலையே இருக்காது, வேற இலை தான் இருக்கும். இப்ப இந்த ஆசை இருக்காது, வேற ஆசை தான் இருக்கும் இல்லையா? அந்த நேரத்துல அந்த ஆசை இருக்கு அப்படிங்கறத வச்சு இருக்குன்னு சொன்னா எத்தனை முட்டாள்தனம். அப்ப எனக்கு தெரிஞ்சது இல்லையே அப்படின்னா தெரியறது கூட ஆக்சுவலா தண்ணி தாங்க தெரியுது. எங்க அந்த தண்ணி தானங்க அலை மாதிரி தெரியுது, அங்க அலை இருக்காங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. பிரம்மன் தாண்டா இருக்கிறது, பிரம்மம் மட்டும்தான், சத்திய பிரம்மமே தான் அலை உருவத்தில் தோற்றம் அளித்தது. தோற்றமும் கூட உண்மையில் தோற்றம் அளித்ததுல தோற்றத்துல இப்போ ஒரு பிச்சைக்கார வேஷத்துல தோற்றம் அளித்தான்னா அங்கே தோற்றத்தில் பிச்சைக்காரன் இருந்தாலும் கூட அந்த பிச்சைக்காரனாக தோற்றத்தில் இருந்தது எதுன்னு காட்டா பிரம்மன் தானே இருக்குன்னு சொல்ல முடியும். அலை எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா புரியுது பாருங்க. ஏங்க அலை வந்து முதல்ல இல்லைங்க, அப்புறம் இல்லைங்க, ஆனா அந்த நேரத்துல அலை இருக்கு இல்லைங்க. முதல்ல என்ன இருந்தது?
முதல்ல தண்ணி தாங்க இருந்தது, அதுக்கப்புறம் அலை வந்ததுங்கள. அலை டேய், அலை இருக்கும்போது தண்ணி தானடா இருக்கு. திருப்பி அலை காணாம விஷ்ணு போனது. ஹலோ. சோ காணாம போனதுக்கு அப்புறமும் அங்க தண்ணி தானடா இருக்கு. இங்க தண்ணியை தவிர வேறு என்னடா இருக்கு ஏன்னு அந்த சத்தியத்தை உணர வேண்டாமா? அப்போ அந்த ஆசை மற்றும் கோபம் இவைகள் எல்லாம் மனதின் குணங்கள், ஆனால் உண்மையில் அவைகள் இல்லவே இல்லை என்றது மாயைன்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். சரியா? மனதின் குணங்கள், மனசே மாயை தானே, அப்புறம் குணங்கள் மட்டும் உண்மையாக இருக்க முடியும்? அப்ப அது உண்மை இல்லை. அது புரிஞ்சா மட்டும் பத்தாது. உண்மை இல்லாத தோற்றத்தில் போய் நான் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. அதை போய் என்னுடையதுன்னு நினைக்கக்கூடாது. இது என்னுடைய ஆசை. நான் கோவப்பட்டேன். கோபத்திலையும் ஆசையிலையும் போய் ஏன்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டு இல்லாததுல போய் ஏன்டா ஐடென்டிஃபை பண்ணிக்கிற? அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பிரம்மத்திட்ட போய் ஐடென்டிஃபை பண்ணி தொலைய வேண்டியதானே? அது ஏன் இல்லாதட்ட போய் ஐடென்டிஃபை பண்ணிக்கிற? சோ அந்த ஐடென்டிபிகேஷன் வேண்டாம். உடல்ங்கிற ஐடென்டிபிகேஷனும் வேண்டாம், மனசுங்கிற ஐடென்டிபிகேஷனும் வேண்டாம். நான் என்னுடையது. இந்த உடம்பு நான் என்னுடையது, இந்த மனம் நான் என்னுடையது. இந்த ரெண்டு ஐடென்டிபிகேஷனும் வேண்டாம். அதை தூக்கி குப்பையில போடு. இந்த ரெண்டு விஷயத்தான் இந்த ஸ்லோகத்துல அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாரு? எப்போதுமே உனக்கு சொந்தமானதாக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எகெயின் மாறிக்கிட்டு இருக்கிறத வச்சு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? உடம்பும் எப்போதுமே இல்லை, இந்த மனசும் எப்போதுமே இல்லை, அதனால் எப்போதுமே உனக்கு அது சொந்தமானது இல்லை, அது இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப ஈஸியா இது நமக்கு சொந்தமானது இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விருப்பு வெறுப்புகளற்ற மாறாத தூய அறிவு வடிவானவன், எனவே மகிழ்ச்சியாக வாழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, ஏங்க நீங்க இந்த விருப்பு வெறுப்புங்கிற வார்த்தையை எங்க யூஸ் பண்ணுவீங்க? இது வரைக்கும் மனசுல தானே யூஸ் பண்ணிருக்கீங்க. மனதிலே விருப்பு வெறுப்பு இல்லை என்றால் சுகமாக வாழ்வாய். இந்த பேசிக் கிளாஸஸ்ல நீங்க வந்து மனசுலதான் சுகம் துக்கம் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு, அப்ப மனசுல என்ன கோளாறுன்னா எண்ணங்களிலே என்ன கோளாறு அப்படின்னு நீங்க கிளாஸ் எடுப்பீங்களா? எண்ணத்திலே விருப்பு வச்சா கோளாறு, எண்ணத்திலே வெறுப்பு வச்சா கோளாறு. இந்த விருப்பு வெறுப்பு எண்ணங்கள் அப்படின்னு தான் நீங்க வந்து இது வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களே தவிர, பிரம்மத்துக்கிட்ட விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற பேச்சே நீங்க எடுத்தது இல்லையே. இன்னைக்கு என்ன புதுசா விருப்பு வெறுப்புகளற்ற தூய அறிவு வடிவானவன், விருப்பு வெறுப்பற்ற மனமுடையவன் நீ அப்படின்னு தான் நீ சொல்லணும் என்று நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இதுதான் நான் அருமையா இந்த இடத்துல அழகா சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு டிஃபரெண்டா இருக்கு. சரியா? விருப்பு வெறுப்புகளற்ற மாறாத தூய அறிவு வடிவானவன் நீ. இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த விருப்பு வெறுப்பு அப்படின்னா மனசனுடைய தர்மம். அதாவது மனசு உண்மை நம்புறவனுக்கு விருப்பம் வந்துருது, வெறுப்பும் வந்துருது. மனச மாயன்னு புரிஞ்சுக்கிறவனுக்கு வெறுப்பு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மனசை எவன் எல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கானோ அவனுக்கு தான் வெறுப்பு வருது. அதனால மனசுல இருக்க வெறுப்பை தூக்குன்னு சொல்லிட்டே இருக்கும். சரியா? ஆனா மனசை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறவன், இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறவன் வெறுப்பு எப்படி தூக்குறது? தூக்கலாம். சம் எக்ஸ்டென்ட் நம்ம தூக்கலாம். ஆலிஸ்டேஸ் வச்சு தூக்கலாம். எல்லாத்தையும் ஃப்ரெண்டா பாருன்னு தூக்கலாம். எல்லாத்தையும் சமமா பாரு, சமபாவனை, ஆலிஸ்டேஸ்ட், எவ்வளவோ நாலேஜஸ் நம்ம சொல்லியிருக்கோம். நீ அதாவது நல்லது பண்ணா நல்லது நடக்கும், இனிமையா இருந்தா கூட நீ நல்லதையே பண்ணிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நீ அவன் மேல உள்ள வெறுப்பை எடுத்துரு. வெறுப்பு வந்து கர்மாவை வளர்த்துடும். வெறுப்பு இல்லாம இரு. ஸோ நம்ம கொடுத்த எல்லா நாலேஜையும் யூஸ் பண்ணி மனதில் இருக்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற வெறுப்பை தூக்குறதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். சரி, அது பண்ணுங்க, அது தப்புலாம் நான் சொல்ல வரல. ஆனா பியூரா வெறுப்பு இல்லாம இருக்கிற இடம் எது தெரியுமா? அது தூய சித்துல மட்டும்தாங்க. அங்க பியூர் ஒன்னஸ்ல எப்படிங்க அந்த வெறுப்புக்கும் ஏதாவது இடம் இருக்கா? 100% அடிக்ஷனுக்கும் வெறுப்புக்கும் இடமே இல்லாத இடம்னு ஒண்ணு காட்டுங்க அப்படின்னு சொன்னா, அதை மனசை காட்டுறதை விட தூய இருப்பை காட்டிடலாம். அல்லது நான் எப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ உங்களுக்கு 100% உங்க மனசுல வெறுப்பு நீங்கிடுச்சோ அப்ப நீங்க தூய இருப்பாதான் இருப்பீங்க. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ டு கெட் ஐடென்டிஃபைட் வித் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்ல வரேன். அந்த எண்ணங்கள் உங்களால ஐடென்டிஃபை பண்ணி இருக்கவே முடியாது. எப்ப மனசினுடைய 100 நீங்க நீக்கிட்டீங்களோ, வெறுப்பை தூக்கிட்டீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காவே உங்க ஐடென்டிபிகேஷன் பிரம்மத்துல தான் இருக்கும், தூய சித்துல தான் இருக்கும், தூய அறிவுல தான் இருக்கும். அதான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன்ல, மனச மாயான புரிஞ்ச செகண்ட்ல நீங்க வந்து தூய சித்துல தான் இருப்பீங்கன்னு சொன்னா இல்லையா? ஆனா இது மாயன்னா அப்ப உண்மை, இது இப்போ ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தானே. இப்போ நீ புரிஞ்சுக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ண வேண்டியதெல்லாம் மனசை மாயான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணா போதும்.
அதை புரிஞ்ச செகண்ட்ல நீ யாருன்றதை நீ உணர்ந்து விடுவாய் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா? சோ அதன் அடிப்படையில பார்க்கும்போது இந்த விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு தன்மை யாரிடம் இருக்க முடியும்னா அது சுத்த சித்திடம் மட்டும்தான் இருக்க முடியும், தூய அறிவிடம் மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர மனதின் தர்மத்திலே இருப்பது என்பது சாத்தியமே இல்லை. அப்படி மனதின் தர்மத்திலே இருக்கிறது என்றால் அவன் தூய சித்தாக இருந்து கொண்டு மனதை உபயோகிப்பவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு புரியுதா? தூய சித்தாக இருந்து கொண்டு நம் கண்ணனை போல் மனதை உபயோகிப்பவனாக இருந்தால் அவன் மனதில் விருப்பு வெறுப்பு இல்லை என்பதை நாம் சொல்ல முடியுமே தவிர தூய சித்தை உணராமலேயே நான் மனதின் விருப்பு வெறுப்புகளை முழுமையும் நீக்கிவிட்டேன் என்பது மிகவும் கடினம் என்பது நான் சொல்லுவது. ஏன் கடினம் சொல்லிட்டு இருக்கேன்னு புரியுதா இப்போ? ஏன்னா தூய விருப்பு வெறுப்பு 100% விருப்பு வெறுப்பு கற்றலற்ற தன்மை உங்களுக்கு வேணும்னா அது தூய சித்தாக இருந்தால் மட்டும்தான் முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் விழிப்பு வந்துருச்சு, அதுக்குள்ள வேகமும் வந்துருச்சு. So this is about the second ஸ்லோகா. ஆசையும் கோபமும் மனதின் குணங்கள், ஆனால் அந்த மனம் உன்னுடையதே அல்ல, எப்போதும் உனக்கு சொந்தமானது இருந்ததும் இல்லை. விருப்பு வெறுப்புகளற்ற மாறாத தூய அறிவு வடிவானவன் தான் நீ, எனவே மகிழ்ச்சியாகவாள். போதும்னு நினைக்கிறேன் இதுக்கு விளக்கம். Next one. Recognizing oneself in all beings and all beings in oneself. Be happy, free from the sense of responsibility and free from preoccupation with. என்னம்மா ஒவ்வொரு ஓவியம் வந்து டிஃப்ரெண்டா வருது பாருங்களேன். ஏங்க முதல்ல இந்த உடம்பு நான் இல்லை, இந்த மனசு நான் இல்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமா எல்லாம் நல்லா புரிய வச்சுட்டு கடைசியில எல்லாம் நாங்கிறாரு. என்னையா இது? சோ பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஜீவோ பிரம்ம இவ நாப்பற அப்படின்னு சொல்றாரு. என்னையா இவ்வளவு நேரம் சொன்னிட்டு அது புரியுது, என்னது பிரம்மம் சத்தியான்னு சொன்னது புரிஞ்சிருச்சு, இது உலகம் மித்தியான்னு சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப ரெண்டும் ஒண்ணுங்கிற இப்பதானே சொன்ன இன்மைக்கு இருப்பு இல்லை, இருப்புக்கு இன்மை என்பது இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த இருப்பு இன்மை ஆக முடியாது, இன்மை இருப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த இப்ப ரெண்டு ஒண்ணுங்கிற என்னையா போட்டு குழப்புற? அதுதாங்க அத்வைதம். சே என்னமா இருக்கு பாத்தீங்களா நம்ம அத்வைத சிறப்பு. சோ படிக்கிறேன் கேளுங்க. தன்னையே அனைத்து உயிர்களையும் தன்னுள் இருக்கும் ஆத்மாவிலும் கண்டுணர்ந்து கடமைகளின் சுமைகளில் இருந்தும் நான் எனது என்ற அகந்தை எண்ணங்களில் இருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல என்ன சொல்லியிருக்காரு? முதல்ல அனைத்து உயிர்களையும் தன்னுள் இருக்கும் ஆத்மாவில் கண்டுணர்ந்து. ஆல் இஸ் மீ, ஐ ஆம் ஆல் இன் மீ. சரியா? அனைத்தும் நானே, அனைத்தும் என்னுள்ளே இருக்கிறது. சோ இந்த ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காரு. அனைத்தும்னா இங்க எது அனைத்தும்? இருக்கிறதே ஒண்ணுன்னா இங்க எதுக்கு அனைத்துன்ற வேர்டு வந்தது? குசும்புதான் இது. நான் மட்டும்தான் இருக்கேன், அது பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, சத்தியம் பிரம்மம் அப்படின்னு சொன்னேன், அதெல்லாம் ஓகே. இப்ப எதுக்கு அனைத்துங்கிற வார்த்தையை போட்ட? இந்த கற்பனையாக உருவாக்கப்பட்ட மாயா ஜகத்தும் நானே. அப்ப இருப்புக்கு இன்மை என்பது இல்லைன்னு சொன்ன, இன்மை போல் தெரிவதும் நானே, இன்மை இருப்பதாக தோற்றுவிப்பதும் நானே, இல்லாதது இருப்பதை போன்று தெரிவதும் நானே. இங்கே அனைத்தும் நானே, இங்கே நான் என்று எதுவும் இல்லை, எனக்குள்ளே அனைத்தும் இருக்கிறது. அது ஏன் எனக்குள்ளே அனைத்தும் இருக்கிறது? சூப்பரான வேர்டு. முதல்ல இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டாரு? அனைத்து உயிர்களிலும் உன்னைப்பார், அதுதானே தன்னை அனைத்து உயிர்களிலும் அப்படின்னு சொல்லிட்டாரா? அப்போ எதை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் நான் 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 சொல்லுங்கிறார். சரியா? இங்க உடம்பையே நான் இல்லைன்னு சொல்ல சொன்னாரு, ஏன் மனசையே நான் இல்லைன்னு சொல்ல சொன்னாரு. இங்க என்னடா நான் எல்லாத்தையுமே நானுன்னு சொல்லுங்கிறாரு. ஏன்னா அடுத்த வரி அழகா பாருங்க. அனைத்து உயிர்களையும் தன்னுள் இருக்கும் ஆத்மாவில் கண்டுணர்ந்து. ஏன்னா இங்கே எல்லா உயிர்களும் எனது கற்பனை அல்லவா, என்னுள் தோற்றுவிக்கப்பட்ட கற்பனையினால் உருவானதல்லவா, அனைத்தும் நான் அல்லவா. இங்க ஏன் அனைத்தும் நான் சொல்ல சொன்னாரு?
ஏன்னா என்னுள் இருந்து தோற்றமளித்தது, என்னுள் இருந்து ஒரு கற்பனையாக தோற்றமளித்தது இந்த பிரம்மம். ஆதலால் அனைத்தும் நான் சொன்ன என்ன தப்பு? ஜீவ பிரம்மோ ஐவ நாப்பர, ஜீவமும் பிரம்மமும் இப்ப ஒன்னாயிடுச்சு. ஜீவன்கிறது உலகத்துல இருக்கு, பிரம்மங்கிறது உலகத்துக்கு அப்பால், மாயைக்கு அப்பால் இருக்கிறது. ஆனா இப்ப ரெண்டு ஒன்னாயிடுச்சு என்ற அந்த ரகசியத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்துகின்ற ஸ்லோகம் இது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ தன்னை அனைத்து உயிர்களிலும் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் இந்த உடம்பு மனசையே நான் சொல்லாதேன்னு சொன்னாதே அஷ்டாவக்கரர் இப்போ அனைத்தும் நான் என்று சொல்லு அப்படிங்கிறார். இந்த உடம்பு மட்டும் இல்ல, எந்த உடம்ப பார்த்தாலும் நான் சொல்லு, அல்ல என்னுடையதுன்னு கூட சொல்லிக்கோ, ஒன்றும் தப்பில்லை. என்னப்பா நான் என்னுடையது சொல்லக்கூடாதுன்னு? ஆமா, ஒரு பர்டிகுலர் உடம்பையும் வச்சுக்கிட்டு இதுதான் நான் சொன்னது தப்புன்னு சொன்ன வாஸ்தவம் தான். ஆனா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் சொன்னா நான் தப்புன்னு சொல்லியிருக்க மாட்டேனே, எல்லாத்தையுமே என்னுடையதுன்னு சொன்னா நான் தப்புன்னு சொல்லியிருக்க மாட்டேனே. நீ என்ன சொன்ன? இந்த ஒரே ஒரு உடம்புல சீக்கிட்டு நான் சொன்னேன்ல, அதைத்தான் தப்புன்னு சொன்னேன். So even if you wanted to identify, even then you can identify with everyone. அனைத்தும் நான், I am all எப்படிங்கிற அந்த ஐடென்டிபிகேஷனா தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா I am all எப்படிங்க இருக்க முடியும்? ஏங்க ஒண்ணு எப்படிங்க பலவா இருக்க முடியும்? அது மாயையில தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த பிரம்ம ரகசியத்தை புரிந்தவனால் மட்டும்தான் அயாமால் என்று சொல்ல முடியும். ஏன்னா ஒன்று பலவாக கற்பனையாக மட்டும்தான் இருக்க முடியும். அது அடுத்த வரியிலே இருக்கு. அனைத்து உயிர்களையும் தன்னில் இருக்கும் ஆத்மாவால் கண்டுணர்ந்து, என்னுடைய ஆத்மாவிலே என்னுடைய கற்பனையாகவே இந்த அனைத்து உயிர்களும் இருக்கின்றது என்று கண்டுணர்ந்து, அல்லது நானே கற்பனையாக இந்த அனைத்து உயிர்களிலும் இருக்கின்றேன் என்று கண்டுணர்ந்து, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டு வரி அழகாக நமக்கு புரியுது. அனைத்தும் நான் என்ற ரகசியம் அப்பட்டமாக வெளிப்படுகிறது. ஓகேவா? கடமைகளின் சுமைகளிலிருந்தும் நான் எனது என்ற அகந்த எண்ணத்திலிருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சியாக இரு. அதையும் விடல. சோ இங்க வந்து இந்த ஸ்லோகம் என்னன்னா, பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்தியா ஜீவ பிரம்மோ ஐவ நாப்பர, மூணையுமே சேர்ந்து சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது அமைந்திருக்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்லோகத்தை விட்டுடல பாரு, நான் எனது என்ற அகந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டுன்றதையும் சேர்த்து போட்டிருக்காரு. இவர் என்னையா இது இப்படி போட்டிருக்காரு? அனைத்தும் நான் தானப்பா முதல்ல சொன்னாரு. இப்போ நான் எனது என்ற அகந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக இருந்தா என்னங்க இது? இப்படி எப்படிங்க புரிஞ்சுக்க முடியும்? முதல்ல வந்து சொல்றதுக்கும் அடுத்த ரெண்டு வரியில அப்படியே ஆப்போசிட்டா சொல்லிட்டு இதை வந்து இவர் என்ன உல்டா புல்டாவா பேசிட்டு இருக்காரு, எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒண்ணும் உல்டா புல்டாலாம் கிடையாது. தட் இஸ் தி ரகசியம், பிரம்ம ரகசியம். சோ இப்போ அனைத்தும் நான் சொல்லிட்டதுக்கு அப்புறமும் கூட, அப்போ நீ பெரிய ஈஸ்வரனா ஒண்ணும் மாறிடாத. ஏன்னா ஈஸ்வரன் அனைத்தும் நான் சொல்லிட்டு பாவம் பெரிய கர்ம பல தாதாவா இருந்துகிட்டு கடமையை பண்ணிட்டு இருக்கான். அந்த வேலையெல்லாம் உனக்கு ஒண்ணு வச்சுக்காத. நீ கடமையை பண்ணாதடா. அனைத்தும் நான் சொல்லும் போதும் கூட ஏன்னா நான் முதல்ல சொன்னேன், இந்த உடம்பு என்னுடையதுன்னு சொல்லிட்டா அந்த உடம்பை பேணி காக்க வேண்டிய கடமை உனக்கு வந்துருண்டா. மனசை உன்னுடையதுன்னு சொல்லிட்டா அதை சாத்விக்கு மாத்த வேண்டிய கடமை உனக்கு வந்து தொலையுண்டா. நீ மனமே இல்லை உடம்பே இல்லைன்னு சொல்லிட்டா நமக்கு வேலையே இல்லடா அப்படின்னு நான் சொன்னேனா இல்லையா? ஆனா இப்ப அதை மெயின்டைன் பண்ண சொல்றாருங்க. அட எப்படிங்க மெயின்டைன் பண்ண முடியும்? இந்த ஒரு உடம்பு நான் சொன்னாலே என்னுடையதுன்னு சொன்னாலே எனக்கு இவ்வளவு வேலை வரும்னு சொன்னீங்க. இப்ப எல்லாமே நான் சொல்லிட்டா அப்புறம் எனக்கு இவ்வளவு வேலை இருக்குங்க என்று நமக்கு சந்தேகம் வரும். ஆனா அடுத்த வரையில பொட்டுன்னு போட்டாரு, நீ நான் எனது என்ற கடமையில் இருந்து விடுபட்டு, ஏன்யா நான் சொல்லிட்டு உலகமே நான் சொல்லிட்டு அப்புறம் எனக்கு கடமை வராதான்னா வராதுடா. ஏன்னா அதெல்லாம் பாக்குறதுக்கு இன்னொரு தத்துவம் இருக்குடா. அதுக்கு பேரு ஈஸ்வர தத்துவம்னு பேருடா. அது பார்த்துக்குண்டா எல்லாத்தையும். நீ ஒன்னும் பண்ண வேணாண்டா. சோ இந்த இண்டிவிஜுவல் ஐக்குள்ள நீ மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஈஸ்வரன் நான் அப்படிங்கிற ஃபீலிங்கை கொண்டு வராத. கொண்டு வந்துட்டேன்னா மறுபடியும் வந்து இண்டிவிஜுவல் ஐ லெவலில் உட்காந்துருவேன். நான் தானே செய்யணும் அப்படிங்கிற ஃபீலிங்லாம் உனக்கு வேணாம். அது நித்திய முக்தனான ஈஸ்வரன் பார்த்துக்கிட்டோம். சரியா? ஸோ தேர்ஃபோர் கடமைகளின் சுமையிலிருந்து நான் எனது என்ற அந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக இரு. பட் யூ ஹாவ் டு see everything is yours. நீ இந்த உலகத்தை நான் தான் பார்க்கணும், எல்லாத்தையுமே நான் தான் பார்க்கணும், எல்லாத்தையும் உனதாகவே நினைக்க வேண்டும், உனது கற்பனையிலிருந்து உருவாகினதாகத்தான் நீ பார்க்க வேண்டும், எதையுமே நீ உன்னை விட்டு தடித்து பார்க்க கூடாதுடா அப்படின்ட்டார். அப்ப தோற்றமாக தெரிவதெல்லாம் நானே எனது கற்பனையில் தோற்றமாக தெரிந்து கொண்டிருக்கின்றேன். கற்பனை உலகத்துல எப்படி எல்லாமே நீயாக இருக்கின்றாயோ, கனவு உலகத்துல எப்படி எல்லாமே நீயாக இருக்கின்றாயோ, அப்படி இந்த நிஜ உலகத்தை பார். தோற்றமாக தெரிகின்றது அத்தனையுமே நீயே என்று பார் என்று ஆணித்தரமாக சொல்லியிருக்கும் அதே வேளையில செய்யாதேங்கிறார். எதையும் செய்யாதே, நீ பார்க்கறதோட நிப்பாட்டுது.
அதிஷ்டான சாட்சி சைதன்யமாக இருந்து கொண்டு அனைத்திற்கும் நானே மூலம் என்று நீ அனுபவித்துக் கொண்டு மட்டும் இரு. செய்ய வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். அதெல்லாம் அவன் பார்த்துப்பான். எவன்? ஈஸ்வரன் பார்த்துப்பான். நீ ஒன்றும் பண்ணாத. ஸோ இப்பயும் நீ வந்து பிரம்மத்திலேயே இரு. பட் ஃபீல் தட் எவ்ரி திங் இஸ் மீ. இந்த மாயைங்கிறது என்னை விட்டு தனித்திருக்க முடியாது. மாயையும் நான் தான், எனது கற்பனை தான் மாயையாக தெரிகிறது அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்துட்டு நீ பிரம்மமாவே இரு. இப்பயும் நீ பிரம்மமாகவே இரு, நீ எதுவும் செய்யாத என்ற ஒரு ரகசியத்தை தான் இங்கே அழகாக போட்டிருக்கின்றார். நீங்க இந்த இடத்துல வந்து இந்த கண்ணன் எல்லாம் ஆடினானே, கண்ணன் வந்து லீலை செய்தானே, அப்ப அந்த கண்ணன் மாதிரி நான் ஆடக்கூடாதா என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம். அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு ஸ்டேஜ்ல அதையும் நீங்க பண்ணலாம். அது வந்து கடமை உணர்வோடு அவன் செய்தான் இல்லை, விளையாட்டா செய்தான், லீலையாக செய்தான் அப்படின்னு சொல்லணும் அதை. சரியா? அப்ப லீலைகள் செய்யலாம், அது வந்து கடமைன்னு சொல்லக்கூடாது. கடமையிலிருந்து சுமையிலிருந்து விடுபட்டு நான் எனதுன்றது விடுபட்டு மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நான் எனது விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க கடமையே வராது. எந்த கடமையும் இல்லை அப்படிங்கிறப்ப செயல் வராது. ஆனாலும் கண்ணை பண்ணான், என்ன கடமையும் இல்லாம செயலுமே இல்லாம பண்ணான். ஸோ அந்த மாதிரி அது லீலை அப்படின்னு அந்த வார்த்தைக்கு பேர் வந்து வந்துடும். நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, ஃப்ரெண்ட்லி கேவ் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். மல்யுத்த வீராங்கனை 2 பேர் பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க, பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால ஆக போறது ஒண்ணு இல்லை. நீயும் நானும் ஆடி இப்ப என்ன ஆக போகுது? நீ எனக்கு உசுறு, நான் உனக்கு உசுறு. நீ ஜெயிச்சாலும் நான் ஜெயிச்சாலும் ஆக போறது ஒண்ணும் இல்லை. ஆனாலும் சும்மா நாச்சுக்கு நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டது இல்லையா? அப்ப அந்த மாதிரி இந்த சண்டையினால் ஆக போறது ஏதாவது இருக்கான்னு ஒண்ணும் இல்லை. அதை போட்டுதான் ஆகணும்ன்ற கட்டாயமும் இல்லை. ஸோ அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து கொண்டு நீங்கள் செயலாற்றுவது அப்படிங்கறது நீங்க கொண்டு வராதீங்க. ஒருவேளை டவுட் உங்களுக்கு வந்துருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதையும் நான் சொல்றேன். அப்படி நீங்க ஒருவேளை நீங்க பண்ண முடிஞ்சதுன்னா, லீலையாக பண்ண முடியக்கூடிய கெப்பாசிட்டி வந்ததுன்னா பண்ணிக்கோங்க. அது கடமைன்னு சொல்லக்கூடாது. லீலைகள் வேணும்னா செய்துக்கோங்க, தப்பில்லை. ஆனால் நீ அனைத்தும் நான் என்று உணர்ந்த பிறகும் கூட நான் எனது என்பதை விட்டுவிட்டு, கடமைகள் எல்லாம் விட்டுவிட்டு மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு தான் இந்த ஸ்லோகம் நம்மை வலியுறுத்துகிறது. லீலை செய் என்று அவர் சொல்லவில்லை, செய்தால் தவறில்லை என்று மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். 1 மணி நேரம் முடிந்து விட்டது. சொல்லு, சொல்லுங்க. ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிடுறேன் இரு.